வணக்கம். இந்த தமிழ்நாட்டுக்காரன் ரொம்ப நக்கல் பிடிச்சவா அப்படிங்கிறது தெரியும். அதுக்குன்னு இப்படியா, இவ்வளோ மோசமாவா? எங்கள் மோடிஜியை தான் உங்களுக்கு பிடிக்கல, ஓட்டும் போடலை, ஊரை விட்டு துரத்தி விட்டேன். இன்னும் உங்களோட வெறி அடங்கலையா? எங்கள் மோடிஜி எந்தெந்த ஊருக்கு போகிறார், என்னென்ன பேசுகிறார், காங்கிரஸை பற்றி என்னென்ன பேசுகிறார், என்னென்ன பொய் பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பட்டியல் எடுத்து உட்காந்துட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கேன், கேலி பண்ணிட்டு இருக்கேன். ட்ரோல்ஸ் போடுறேன், மீம்ஸ் போடுறேன். உங்களோட வெறி இன்னும் அடங்கலையா? எப்போ தான் உங்களுக்கு இந்த வெறி அடங்கும்? எங்கள் மோடிஜியை பார்த்தாலே உங்களுக்கு ஏன் கபகபன்னு எரியறது? அவர் பாட்டுக்கும் ஊர் ஊராக போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி மக்களை எப்படியாவது ஏமாற்றி ஓட்டு வாங்கி திரும்பி பிரதமர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கார். அந்த ஆசையில் மண்ணள்ளி போட்டு இருக்கேலே, எங்கே போகிறார், என்னென்ன பேசுகிறார், என்னென்ன பொய் பேசுகிறார், எதை எதை மாற்றி பேசுகிறாருன்னு உட்காந்து லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். சேனலாக உட்காந்து பேசின்னு இருக்கேன். மோடிஜி இதை சொல்லிட்டார், மோடிஜி அதை சொல்லிட்டார், அப்படி போய் சொல்லிட்டார். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லிகிட்டே இருந்தா, அம்பலப்படுத்திகிட்டே இருந்தா, எங்கள் மோடிஜி எப்படி தான் மக்களை போய் ஏமாத்துறது? இந்த தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லையா? அதான் நீங்கள் ஓட்டு போடலையோனோ. அப்புறம் அதை சொல்லிவிட்டார், இதை சொல்லிவிட்டார் அப்படின்னு என்னென்ன சொல்லியிருக்கார்? அதாவது இந்த லல்லு பிரசாத் யாதவ் இருக்கானோ, அவர் என்ன கேட்டிருக்கார், மோடிஜி எப்போ தான் இந்த வேலைவாய்ப்பு, விவசாயம், ஏழைகளுடைய மேம்பாடு, இந்த வளர்ச்சி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, முதலீடை பெருக்கிறது அப்படின்னெல்லாம் எப்போ மோடிஜி பேசுவார் அப்படின்னு கேட்டிருக்கு. இதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னா அமெரிக்காவில் போய் படித்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கணும். எங்கே கேட்டால் மாதிரி இருக்கா? ஆமாம், அதிமுகவில் இருக்காருன்னா அதிமுக பொதுச் செயலாளர் கூவத்தூர் பழனிசாமி அவர் சொன்னாரே, அவர்கிட்ட போய் திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அதுக்கெல்லாம் பெரிய ஆராய்ச்சி பண்ணணுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி தான் இதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னா வெளிநாட்டில் போய் கொஞ்சமாவது ஒரு டிகிரியானு படிச்சிருக்கணும். எங்கள் மோடிஜி அதெல்லாம் படிக்கல, அதை பற்றியெல்லாம் கேட்டால் எப்படி? அதனால தான் இந்த கலவரம், ஹிந்து முஸ்லீமு, வெறுப்பு, பெண்கள் எப்படியெல்லாம் பேசின்னு இருக்கார். அவர்கிட்ட போய் இதை பற்றியெல்லாம் கேட்டால் எப்படி பேசுவார்? மசூதியை இடிப்போம், கோவிலை கட்டுவோம், இந்த லவ் ஜிகாத்து, புர்கா அப்படின்னு எல்லாம் பேசி ஏதோ அரசியல் பழப்பை ஓட்டின்னு இருக்கார். அவர்கிட்ட வளர்ச்சியை பற்றி பேசு, பொருளாதாரத்தை பற்றி பேசு, நிதி மேலாண்மையை பற்றி பேசு அப்படின்னா ஒரு விவேக் பட காமெடி ஒன்று வரும். காக்கா பிரியாணி தூண்ணா காக்கா குரல் வராமல் ஒன்று கிருஷ்ணன் குரலாக வரும் அப்படின்னு கேட்ட மாதிரி ஆர்எஸ்எஸ்ல போய் கலவரம் பண்ணுறது எப்படின்னு பயிற்சி எடுத்த மோடிஜி கிட்ட போய் வளர்ச்சியை பற்றியெல்லாம் கேட்டால் எப்படி சொல்லுவார்? ரொம்ப இன்சல்ட் பண்ணுறேன், ரொம்ப மனசை நோகடிக்கிறேன். வேற என்ன கேட்டிருக்கா? எங்கள் மோடிஜி தேர்தல் பிரச்சாரத்தில் ஒன்று சொல்லிவிட்டாராம், அரசாங்கத்தினுடைய டெண்டர் நடைமுறைகள்லாம் முஸ்லீமுக்கு கொடுத்துருவா, இடஒதுக்கீடெல்லாம் முஸ்லீமுக்கு கொடுத்துருவா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொய் சொல்லியே தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். கப்புன்னு பிடிச்சுட்டா. ஐயோ பாருங்க, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்துல, எந்த பக்கத்தில், எந்த பேரால, எந்த லைனில் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்குறா. பொய் சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துட்டா சொல்ல முடியும்? வாய்க்கு சொல்ல வேண்டியதான். அது வேற எந்த லைனில் இருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறல்ல, என்ன அநியாயம்? பொய்க்கு யாரன்னு ரெஃபரன்ஸ் எடுப்பாளா? உண்மைக்கு தானே ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுவா. அவர்கிட்ட சொத்தெல்லாம் அதாவது இந்துக்களினுடைய சொத்தெல்லாம் எடுத்து முஸ்லீம்ஸ் கிட்ட கொடுத்துருவா அப்படின்னு மோடிஜி சொல்லியிருக்க. நான் என்ன கேட்குறேன், மக்கள் இதெல்லாம் நம்புவாளா? சங்கீஸே நம்புவாளா நான் கேட்குறேன். ஏன்னா இந்துக்களினுடைய சொத்தையெல்லாம் எடுத்து ஏற்கனவே அதானி அம்பானி கிட்ட நம்ம மோடிஜி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்து மக்கள் கிட்ட என்ன இருக்குது, அதை பிடுங்க இன்னொருத்தராகிட்ட கொடுக்கறதுக்கு, அதை என்ன யோசிக்கணும்? ஆனால் இந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வராது. இதெல்லாம் கிளவராக எங்கள் மோடிஜி மறைச்சிருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அவர்கிட்ட போய் முஸ்லீம் கிட்ட, இந்துக்கள் கிட்ட அப்படின்லாம் சொன்னால் ஒன்றும் வேலைக்காகாது. இதையெல்லாம் சொல்லி சங்கீஸை கொஞ்சம் குளிர்படுத்தி ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கானா, அதையும் அம்பலப்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்ததா எங்கள் கங்கனா குட்டி ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிற்கிறாளே, கங்கனா ரணாவத், அறிவு அப்படியே மூளையிலேருந்து வழிஞ்சு காது வழியாக அப்படியே வெளில வந்துடுது. எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டான். என்னன்னு கேட்குறீங்களா? 1947 பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போய் இஸ்லாமிய நாடுன்னு அறிவித்த போது ஏன் இந்தியா இந்து நாடுன்னு அறிவிக்கலை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கா. மதச்சார்பற்ற நாடு எப்படி இந்து நாடு அப்படின்னு அறிவிக்க முடியும்? அதாவது இந்தியாங்கிற ஒரு நாடே பல மொழி பேசுகிற, பல விதமான பல இனங்களை சேர்ந்த, பழங்குடியினர்கள் சேர்ந்த, பல மதத்தினர் சேர்ந்த மக்கள் உருவாக்கியது தானே. அதை போய் எப்படி இந்து நாடுன்னு அறிவிக்க முடியும்? ஏன் கங்கனா அப்படி கேட்டான்னு கேட்குறீங்களா? எல்லாம் கலவர புத்தி தான். அந்த மாதிரி அவள் பேசிவிட்டாளேன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் நக்கல் நையாண்டி அடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, 2014
எங்கள் மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் என்ன தப்பு அப்படிங்கிறேன்? உண்மையாகவே மோடிஜி 2017 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சுதந்திரங்கிறது கிடச்சிது. யார் யாருக்குன்னு கேட்குறீங்களா? அதான் அந்த 4 எழுத்தாளர்கள், கல்புர்கி, கௌரி லங்கேஷ், நரேந்திர தபோல்கர் அப்படின்னு 4 எழுத்தாளர்கள் இருந்தாலும் பழங்குடியினர்களுடைய உரிமைக்காக பேசினாலே அவள் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு சுதந்திரம் கொடுத்தார் எங்கள் மோடிஜி. 2002 2000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்களை கொன்னுட்டு சுதந்திரம் கொடுத்தார். ஏன் நம்ம புல்வாமாவில் இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாலேயோ 42 இராணுவ வீரர்கள் மோடியோட ஆட்சியினுடைய லட்சியத்தின் காரணமாக தான் அவள் படுகொலை செய்யப்பட்டா. அவளை எல்லாரையும் காரணமாக இருந்து சுதந்திரம் கொடுத்துருக்காரே. இதை தான் கங்கனா சொன்னான். ஆனால் நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுண்டு அவளை வந்து நக்கல் அடிக்கிறேன். அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, உங்களுக்கு அது சரியாக புரியலை. அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அடுத்தது, ஹைதராபாத்தில் எங்கள் பிஜேபியினுடைய எம்பி கேண்டிடேட் ஒருத்தி மாதவி லதா என்ன பண்ணிவிட்டாலாம், ஓட்டு போட வந்த இஸ்லாமிய பெண்கள் உட்காந்துட்டு இருந்திருக்கா. அவாக்கிட்ட போய் உங்கள் ஆதார் கார்டை காட்டுங்கோ, உங்கள் முகத்தை காட்டுங்கோ, இது ரெண்டும் மேட்சாக இருக்கான்னு கேட்கணும், பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் கேட்டிருக்கா. இதை எவனோ ஒரு கடங்காரன் வீடியோ எடுத்துவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிட்டான். இப்போ அவன் மேலே கேஸ் வேற போட்டுவிட்டா. நீ எப்படி அந்த மாதிரி செக் பண்ணலாம்? நீ யார் அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு? இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துறியா அப்படின்னு எல்லாம் கேட்குறா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கலவரம் பண்ணணும்னு நினச்சா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஓப்பனாக ஒரு நாட்டில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. பிஜேபி மாதிரி இந்த உலகத்துலேயே இருந்தால் சொல்லுங்க, நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறச்ச ஒரு கட்சி, அதாவது பிஜேபி மாதிரி ஒரு கட்சி ஒரு மதத்தினருக்கு எதிராக இப்படி அப்பட்டமாக கேவலமாக கலவரத்தை உருவாக்குற மாதிரி பேசின வரலாறு நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களோ? இந்தியாவில் நடக்கும், எங்கள் மோடிஜி ஆட்சியில் நடக்கும், ராமராஜ்யத்தில் நடக்கும். இந்த மாதிரி அவன் வந்து ஃபேஸை செக் பண்ணது ரொம்ப தப்பு, இஸ்லாமிய பெண்களை இழிவுபடுத்தி விட்டா அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். உடனே மாதவியில் தான் சும்மா இல்லையே, இதெல்லாம் எனக்கு சட்டத்தில் அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவன் மேலே கேஸ் போட்டு விட்டா. சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னா எப்படி கேஸ் போட முடியும்? அதாவது மோடிஜியோட தோல்வி அப்படிங்கிறது 100% உறுதியாயிடுது. ஆனால் தன்னம்பிக்கை இழக்கப்படாது இல்லையா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. கடைசி மொமெண்ட் வரைக்கும் எங்கேயாவது ஏதாவது ஒரு பெரிய கலவரத்தை பண்ணி டபுள் டிஜிட்லேயாவது ஓட்டு வாங்கிட மாட்டோமா, சீட்டு வின் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஒரு நப்பாஷையில் எங்கள் சங்கிகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? அது தாங்க முடியாமல் உடனே கேஸ் போட்டுவிட்டேல. அடுத்தது ரொம்ப முக்கியமாக, கர்நாடகாவில் ஜனதாதள் செக்குலர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, ஜேடிஎஸ் பார்ட்டி, அது எங்கள் பிஜேபியோட எங்கள் மோடிஜி ஆட்சியை வந்து பாராட்டி அதிசயிச்சு, இந்த மாதிரி ஒரு ஆட்சி எந்த உலகத்துலேயும் நடக்காது அப்படிங்கிறதுனால மோடிஜி மேலே ரொம்ப அன்பு கொண்டு கூட்டணிக்கு வந்துவிட்டா. இது ஒரு குத்தமா? அந்த ஜேடிஎஸில் எம்பி கேண்டிடேட்டாக ஒருத்தன் நின்றுருக்கான். அந்த கட்சி தலைவருடைய பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா. அவன் பாருங்க 33 வயசு தான் ஆறுது. ஆனால் கடந்த 10 வருஷத்துக்கும் மேலே பல பெண்களை ஏமாற்றி பாலியல் ரீதியாக சுரண்டி இருக்கானோ. இவ்வளோ வருஷமாக வெளியில் தெரியாமல் காப்பாற்றி விட்டா. ஆனால் பாருங்க, இந்த எலெக்ஷன் அப்போ அது வெளில தெரிஞ்சுடுது. எனக்கு வருத்தமே அதான். ஆக்சுவலாக எலெக்ஷனுக்காக தெரிஞ்சதுன்னு வருத்தப்படக்கூடாது. அந்த பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காளே, அவளுக்கு நீதி வேணுமே, இவனை வந்து தண்டிக்கணுமே அப்படின்னு தான் வருத்தப்படணும். பட் ஆஸ் ஏ சங்கியா இது எலெக்ஷன் டைமில் வெளில வந்துடுதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். ஆனால் பாருங்க, எங்கள் மோடிஜி இதையெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பிரஜ்வல் ரேவண்ணா, அதான் ரேப்பிஸ்ட், சைக்கோ, அது சைக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம், அவனுக்கு ஆதரவாக மேடையில் போய் நின்று இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஓட்டு போடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். இது ஒரு குத்தமா? ரேப்பிஸ்டுக்கு ஓட்டு கேட்டது குத்தமா? தீவிரவாதிக்கு ஓட்டு கேட்கறது குத்தமா? கலவர கபோதிக்கு ஓட்டு கேட்கறது குத்தமா? எங்கள் மோடிஜி இதெல்லாம் பண்ணால் குத்தம் குத்தம் குத்தம்னு சொன்னால் எப்படி? நின்னா குத்தம், உட்காந்தா அபராதம், வாயை திறந்தா அபராதம்னா என்ன தான் பண்ணுவார் எங்கள் மோடிஜி பாவம்? அந்த மாதிரி ஒரு ரேப்பிஸ்ட்டுக்கு ஓட்டு கேட்டதுக்காக எங்கள் மோடிஜி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். எங்கள் மோடிஜி மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தா 7 ஜென்மம் எடுத்தாலும் பத்தாதே, ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கார். அதை வச்சு தான் ஆட்சிக்கே வந்தார், அதை வச்சு தான் அதிகாரத்தையே பிடிச்சார். அப்போ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி. யார் மன்னிப்பு கேட்பா சொல்லுங்கள்? யார் மன்னிப்பு கேட்பா? மானம் உள்ளவா தானே மன்னிப்பு கேட்பா.
அப்போ மானம் இல்லாத எங்க மோடிஜி கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி மானம் இருக்கிறவால அவமானப்படுத்தினதுனால மக்களாகி நீங்கள் தான் எங்க மோடிஜி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்.